சித்தப்பி பையன் கூட பங்கு தர மாட்டேன், எங்க தம்பி கூட பங்கு தர மாட்டேன். என்ன அந்த அக்கா 100 ரூபா கொடுத்த மாதிரி இருந்துச்சு, எங்க 20 ரூபா தான் கொடுத்துக்கிறா. பங்குல சரி பாதியா பிரிக்கிறாளா? 100 பாதி 50 தானே? ஆயா 100 தானே கொடுத்தீங்க நீங்க. இந்த ஆளுக்கு அப்படி மாதிரி என்ன பண்றானே? அப்ப நீ மேட்டூர் பேய் ஓட்டுற ஆளு ஒண்ணு மூஞ்ச காட்டுற வெளியே குண்டாக்காரம் ஆளுன்னு சபரிமலைக்கு போறோம். அப்புறம் போயிட்டு வந்து பாத்துக்கிட்ட வேடிக்கையா மாலை போட்டுக்கிறான். அக்கா ஒரு டீ குடுக்கா எல்லாத்துக்கும் அதெல்லாம் வீட்டுல விட்டு ஆறு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்களா சரியா வாய் திறந்தே பேசுறது இல்லையாட்டுங்குது. செல்ல மாமா செட்டு வாத்தியாருக்கு அன்னைக்கு வாத்தியாருக்கு ஓக்கடிக்கிறா போடுறா. இது சாவு ஐயா அப்படியே சொன்னா அப்படின்னா இங்க வாங்கன்னு அர்த்தம். அது அண்ணா கொலை செட்டு வாத்தியார ஆளே இத்த சோட்டுக்கிறா அப்படின்னா பேரும் புகழ் அதுதான் பக்கத்துல நிற்பாருங்க. நானே தோறமாக நீ வேகத்தலை. ஆமா வேகத்தலை இல்ல ஏற்கனவே கீழே நான் இந்த கோட்டோடு அன்றாட நான் வர மாட்டேன். சரி நீ என்ன வரக்கூடாது. சரி நான் வரதில்ல. ஆமா ஆமா இந்த ஊருக்கு இருமா ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். எந்த காரணம் ஒண்ணும் எது அடிப்பட்டாலும் என்ன கேட்க. சரி அவங்க இருமா அவசரப்படாது. இருமா காலுக்கு கை பருப்பு எப்படி வாடி சாட்டமா வாத்தியாரு உடம்பு பருப்பு 6 அங்கலம் கால் பருப்பு ஒவ்வொன்று தூணும். அது என்ன சாமி? முனியப்பன். நல்லா பாரு முனியப்பன். தெரியுறா சண்டாவா அத்தண்டா ஆளு அத்தை ஜோடுங்க அது அத்தை ஜோட்டேவா. ஐயோ என்னடா ஆளுப்பா ஆளு இருந்தாலும் நடக்கிறாங்க. மாமா உங்க மாமா இது மாமா அது எது கட்டா என்னப்பா முச்சி கடிச்சு வேட்டி என்ன ஏற்பட்ட ஊருக்குள்ள வளைச்சு கோவம் கேட்டு எதுக்கு தொட்டுவாங்க.
இருங்க நம்ம பேச அப்புறம் என்ன காலை தூரமா வைக்காத லைட்டுக்கு ஒளி மறைக்க ஒரே லைட் போதும் காலை கிட்ட வச்சு பேச்சு சத்ராவதி அதனால நம்ம செஞ்சு அம்மன் கோயிலுக்கு முன்னாடி எச்சல் எடுத்துக்கிட்டோம். ஆமா பேப்பர் படிச்சுக்கிட்டோம். பச்சை பேப்பர் எச்சல் ஆமா இன்னைக்குன்னு நம்ம பெருமாள் சிலிண்டர் கோமாளி போயிட்டோம். ஆமா என்கிட்ட வந்து ஒரு இறமி கொண்டாந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். போய் உன்னை கேட்டாங்களா? 7 இறமிச்சுக்கிறாமா 7 இறமையும் உங்க தான் பாத்துக்கிறான். எனக்கு 7 இறமையும் சரணிக்க மாட்டேங்குது. நீ ஒரே அவள அழகான ஒரு பொண்ண வாட்டு சாட்டமா குந்தாடியாட்டம் இந்த குந்தாடியா வந்துச்சு. ஏன்டா பிள்ளை பார்த்து ரசிக்கிறதா? என்னடா இப்படி போய் ஏறுற நீ? ஏண்டா ஏங்க ஆளு அத்தச்சோடு இருந்தா அப்படியே நீ அவளை தான் இருக்கிற. இது கொடுங்க இல்ல என்ன பார்த்து என்ன சொன்னா குந்தாடி எடுக்கணும். எதை வளர்த்துறீங்களா அதை வளர்த்துறீங்களா? சரியா போய் சரியா போய் அக்கா தங்கச்சோட என்னடி நினைக்கிறேன்? ஒரு பொம்பளை வந்தா குறுக்கால வலிவிட்டு பத்திர ஆளுக்கார வந்தா பொம்பளை தான் குழாய் முட்டு உலகத்திலேயே பொம்பளைங்க தான் பெருசு. பொம்பளைங்க தான் ஆம்பளை வீட்டுல வலிவிட்டு மேல குடிக்காரங்களா? உலகத்திலேயே பொம்பளைக்கு தான் பெருசுங்க. ஆமா இந்த உலகத்திலேயே இப்ப எங்க செட்டு வாத்தியம் வந்த அப்படி பத்தியா அவரு தான் பெருசு. என்ன நோய் பாக்குற ஆம்பளைங்க தான் பெருசு. பொம்பளை தானே பெருசு. ஆம்பளைங்க தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பெருசு. நீ ஆம்பளை தானே பெருசுங்கற. இந்த ஊர்லயே யார் பெரிய ஆளு அப்படிங்கறத ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆமா சரி உன் பக்கம் கையை தூக்க சொல்லு. அண்ணா கையை தூக்க சொல்றேன். அண்ணா ஆம்பளைங்க தரகுறவா போயிடக்கூடாது. நாம ஆம்பளைங்க என்னைக்கும் நெஞ்சு நிமித்தி பேசுற ஆளுங்க. தலை நாயும் கரெக்டா பேசுறீங்க. ஆம்பளைங்க தான் பெருச்சாங்கிற ஒரு முறை ஜோரா ஒரு முறை கை தட்டுன்னு பாக்கலாம். கொஞ்ச நசிக்காத தட்டு நான் போக கூடாது பொம்பளைங்கிட்ட. இந்த பக்கங்காரங்க பூரா பொம்பளைங்க அடிங்க காட்டுங்கப்பா. அவங்களும் கண்டுக்கிட்டாங்க பொம்பளைங்க பாக்கிட்டு ஜோர் போட மாட்டாங்கன்னு. ஒரே ஒருத்தர் ஓட்டு எத்தனை ஓட்டு அதெல்லாம் வயசுக்கே வரலங்க பொண்ணாதான் அந்த கைதெல்லாம். அதெல்லாம் என்ன ஓட்டு ரெடியா இருக்கு போகுது. அந்த ஒரு ஓட்டும் செல்லாத ஓட்ட போயிடுச்சு. இவனுக்கு விழுந்ததே ஒரே ஒரு ஓட்டு தான். சரி ஓம் ஓட்ட பாக்கலாம். இப்ப பொம்பளைக்கு எத்தனை ஓட்டு விழுந்து மட்டும் பண்ணி பாரு. ஏய் வைடி பாக்கலாம். ஆயா ஆயா கேக்குறேன். நானும் உங்களை நம்பி தான் எலெக்ஷன்லயே நிக்கிறேன். பொம்பளைங்க பெருசு அப்படிங்கறத நம்ம காட்டணும். அதனால பொம்பளைங்க எல்லாரும் கையை தூக்குங்க. ஆயா கையை தூக்குங்க. கை தட்டுங்க. கை தட்டுங்க. வர நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா சிரிக்கிற? இந்த பக்கம் பூரா சின்ன பிள்ளைங்க தட்டுனாங்க. சின்ன போட்டு பிள்ளைங்க தட்டுனாங்க. சரி அது ஒரே ஓட்டு தான் தட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி தட்டிக்கிட்டு இருக்குது. இப்படியே தட்டிக்கிட்டு தான் நான் மாலையோட தான் போகணுங்க. டேய் என்னடி ஏறி வந்துற? தெரிஞ்சுக்க பொம்பளை தான் பெரிய ஆளு. சரி பொம்பளை பெருசுங்கற. ஆமா நான் ஆம்பளை பெருசுங்கறேன். இதே இடத்துல உனக்கு எனக்கு ஒரே பந்து. பந்தயமா? ஆமா. ஏய் பொம்பளை யார முடியாதது எதுவுமே இல்ல. ஏய்
ஒரே கொலாய முன்னாடி ஏறி வந்துற அப்படியா? ஆம்பளைங்களை பார்த்தா அது சதுவு சேதம் நினைக்கிறேன். சரிடா. டேய் வைடா பாக்குறேன். பஞ்சு பாக்குறேன் நானு. நீ வைக்கும்போது நான் வைக்கும்போது கதவை சாத்திக்குவேன். என்னத்த வைக்கிறாங்க? இல்ல அவுத்துல ஒரு லவா பாட்டில், இவத்துல ஒரு லவா பாட்டில், ரெண்டா பக்கமும் பாட்டில் வச்சுக்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில். சரி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்தாண்ட ஒண்ணு இந்தாண்ட ஒண்ணு. ஏன்னா இது எங்களுக்கு தெரியாதா? டேய் ரெண்டு பேரும் அப்படிதானே? சரி எடு கையில கொடு பாக்குறேன். யார் ஃபர்ஸ்ட் குடிக்கறாங்களோ? டேய் குடிக்கட்ட வச்சுக்கிறேன். அவுத்துல ஒரு லவா பாட்டில், இவத்துல ஒரு லவா பாட்டில். நீ மத்தாலக்காரங்கிட்ட போ. தானியே சரணமையப்பா. ஆகி போயிட்டு பேசிக்கிறேன். டேய் மத்தாலக்காரங்கிட்ட போய் நில்லு. போய் இப்படி நிக்கிறேன். ஆமா நான் கொள்ளக்காரங்கிட்ட இவத்துல நின்னுக்கிறேன். வா சரி சரி. ஒட்டத்து சொல்லி ஓடி போய் எடுக்கணும். வாய கடிக்கணும். அரே 1 2 3 போய் எடுக்கணும். நான் வைக்க கூடி பஞ்சத்தில் சொல்லிட்டேன். சரி வை. வாட் பண்ணி வைக்கிறேன். என்னடா பாத்தியா? இவத்துல நின்னு ஏன் சிப்ப திறந்து விட்டு ஒரே சொட்டு கீழே மூத்தம் விழுவாம அந்த லவா பாட்டில் நப்புறேன். நீ பொம்பளை பெருச்சுன்னு தானே சொல்ற? ஆமா. ஒரே சொட்டு மூத்தம் கூட கீழே விழுவ கூடாது. நீ எப்படி பார்க்கலாம் பாத்துறேன். நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போனா நானே ஜெயிச்சுக்கிறேன். இங்க இருந்தா அடியா ஐயா வாயா இது பொங்கா சேக்குதா? என்ன பொங்கா சேக்குதா? நடத்தி பார்க்கலாம். இல்ல இங்க இருந்தா எங்க ஆவாது. நீ பொங்கா பேக்கின்னு சொன்ன, நீ ஜெயிச்சு பார்க்கலாம். இதுல நாங்க தோத்து போயிடுவோம். தோத்து போயிட்டா? ஆமா. ஏன் நீ உடுக்கறத பாடு தெரியுமா? நாங்களும் போடுவோம்டா. வேற ஏய் பந்தயம் பந்தயம். ஆமா. நீ சோடா பாட்டில் வச்ச அதே இடத்துல சதுரமா பாத்தியம் கட்டு. அதே இடத்துல ஒரு பாத்தியம் கட்டு. நான் நிக்கிற இடத்துல பாத்தியம் கட்டலாம். பாத்திக்கு நடுவுல அப்படி நின்னு இப்படி ஒரே ஒரு சுத்தா இருக்கணும். பாத்திய சொட்டை இல்லாம நடச்சு காட்டு பாக்கலாம். அண்ணா கோலே நானும் சதுரமான பாத்திக்குள்ள நின்னேன். பாத்திக்குள்ள நின்னு நீ நான் கூட தூரமா நிக்கிற இடத்துல பத்தி வச்ச. நான் உனக்கு அது பாத்திக்கு உள்ளே நிக்கிற மாதிரி பத்தி வைக்கிறேன். உள்ளாரியே நின்று அப்படியே ஒரே ஒரு சுத்து நினைச்சு காட்டு பாக்கலாம். அண்ணா ஈஸியான பத்தி. நானும் அந்த பாத்திக்குள்ள நின்னேன். நின்னு நானும் காலை தூக்கிட்டு இப்படி ரவுண்ட் வந்தேன். இது என்னமோ கோர் போட்டு சரி இந்த பஞ்சத்தில் நீ ஜெயிச்சுட்ட. இது என்ன செட்டிமாங்குறிச்சி. ஆமா. செட்டிமாங்குறிச்சியில இருந்து அம்மன் கோயில் கிட்ட இருந்து சரி எடப்பாடி ரிங் ரோடு இருக்குல்ல, ஆமா, அது வரைக்கும் சரட்டு இல்ல, சரி பனின் இல்ல, பேண்ட் இல்ல, பைத்தியம் முடிச்சுட்டா போட்டுட்டு சட்டி இல்ல, யாரு ரவுண்டு துணிய இரு காட்டுறேன். இப்படி ரவுண்டு துணிய இப்படி கட்டிட்டு நான் போறேன். சரி கட்டிட்டு போறேன். நீ பொம்பளை பெருக்குன்னு தானே சொல்ற? ஆமா. புடவை கட்டக்கூடாது, ஜாக்கெட் போடக்கூடாது, உள்ள இருக்குது என்ன அது என்ன பிரா அது போடக்கூடாது, பாவாடை கட்டக்கூடாது, சட்டி போடக்கூடாது. நான் குடுக்கிற துணியை கட்டிட்டு போடி பார்க்கலாம். நான் பார்த்தறேன் எத்தனை டிரைவர் எத்தனை தவளை ஆக்சிடென்ட் ஆகிறான்னு பார்த்தேன். எத்தனை பைக்குக்காரன் எங்க போய் கிச்சிக்குள்ள ஒரு பொம்பளை அப்படி பண்ணா நல்லா இருக்கும். பந்தயத்துல 1000 நடக்கும். சரி இது நீயே கூட வச்சுக்க. ஆமா. நீ ஆம்பளை 1000 தான் பெரிய ஆளு சொன்னாலும் உன்ன போல ஒரு ஆம்பளையவே 10 மாசம் தன்னுடைய அங்கத்தில் சுமந்து பெக்கிறதுக்கு பொம்பளைங்க எங்களால மட்டும்தான் முடியும். அது உங்களால நக்க கூட முடியாதா? ஆமா. ஓ உன்னை சுமந்த பெத்தவன் 10 மாசம் தாய். ஆமா. 10 மாசம் சுமக்கிறவ தாய். நாங்க குழந்தை சுமக்கிறோம். ஆமா. நீ சுமக்க முடியுமா நான் கேக்குறேன். ஆமா. ஏமா குழந்தை சுமக்கிறேங்கிறீங்களே, சரி அந்த குழந்தை சுமக்கிறதுக்கு மருந்து யார் தராங்க? நாசமா போயிருவேன். நீ சீக்கிரம் மாசமாயி போயிருவ. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு கொண்டே. ஊசி மூலியமா குழந்தை பெத்துக்குது? ஆமா. சரி அப்படியே கூட ஊசி மூலியமா கூட குழந்தை பெத்துக்குங்க. சரி அத்தைச்சோடு குழந்தை பிறந்து அத்தைச்சோடு வந்துருது. அப்ப யாருன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். அந்த ஊசிக்கே நாங்க தான் மறந்து தரோம். ஆணும் பெண்ணை சரி சம்பந்தா வாங்கட்ட என்னால செய்ய முடியாது. அது ஆணும் பெண்ணை சரி சம்பந்தா. ஆண் இல்லையல் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆணை படைக்கப்பட்டது பெண்ணிற்காக, பெண்ணை படைக்கப்பட்டது ஆணிற்காக. ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்து போயிடலாம். எதுக்கு 2 பேரும் ஓட்டு போறாங்க? அங்க வேலை புண்ட நடிக்கும் போது எனக்கு தெரியும். இல்ல இவ்வளவு அழகா பேசுறீங்களே,
ஏண்டி ஆயிப்புங்க அம்மம்மா போனால் போகட்டும் நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நீண்ட நேரங்களாகிவிடும் அப்படி இருந்தாலும் சீராக அமர்ந்திருக்கும் சீர்திருத்தமான சிங்கார பொன்னாடை தீப ஒளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது என்னடி காரணம் முனியப்பன் முனீஸ்வரன் சரி மகா கும்பாபிஷேகத்தை முன்வைத்து அம்மா சின்ன ஸ்ரீலாஸ்ரீ உலகெங்கும் அருள்பாவிக்கும் ஆண்டவனாகி விலகி வரக்கூடிய முனீஸ்வரனுடைய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதாவது கடைசி நாள் ஆமாமா எப்படி கடைசி நாள் ஆமா ஆமா இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆமாமா இன்று இரவு ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்பேற்பட்ட அன்னதானம் சூப்பரா இருந்துச்சுமா ஆமா சோறு சோறு தான் ஆமா ரசம் தான் சரி. பருப்பு தான் ஆமா. அவகேசரி வேணும் பச்சை கலர்ல இருந்துச்சு ஆயா நானும் ரோஸ் கலர்ல தான் பாத்துக்கிறேன் இது புதுச்சானது பச்சைக்காரல அது பவுடர் விடுற ஆமா பவுடர் நம்ம என்ன கலர்ல போறோமோ அந்த கலர் தான் வரும் சரி 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 ஆமா இப்படி அண்ணா எனக்கு ஒரு டீனா குடிச்சு விட்டு கூட வா அங்க போயிடுச்சு அப்படி இந்த முடிப்பதற்காக இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார் ஆமாம்மா அப்படி இருந்தாலும் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன முனியப்பன் பிறப்பு ஆமா இல்லையோ காளி ஆர்ப்பாட்டம் சரி. இல்லையோ முயலகாசுரன் வதம் ஆமா ஆமா இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார் இந்த நாடகத்தில் ராஜா என் பேர் என்ன தினை கொண்டு என்ன நடக்க போகிறது உன்னை கொன்ன நாங்க பாஞ்சு பாரு எடப்பாடி தேகனிக்கு போயிருந்தோம் அப்படி இல்ல என்னால் என்ன நடக்க போகிறது நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் நீ நன்றாக
இப்படி நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. விவரமா சொன்னா தெரிஞ்சுக்கணும் ஐயா. அப்படியா? ஆமா ஆமா. அம்மம்மா, என் பெயர் என்ன தெரியுமா? நான் மலர்முக வதன ரூபி. ரூபி. என் மன்னனுக்கு நான் ஏற்ற தேவி. ஏற்ற தேவி. ஆமா. 1000 மின்னலிலே சோதி மின்னலை போல. ஆமா. ஆமா. சொல்லுமா. நான் அண்ணன் நட நடந்த நடந்தால் எனது பின்னல் சடை குளிக்கிட. உனக்கு பின்னாடி சடை குடுங்குதா? சடை சடை. ஓ, பின்னாடி சடை குடுங்குது. ஆமா. எனது முன்னாண்ட குடுங்குதா ஐயா? சரி குடுங்குது. காலிலே இருக்கும் தங்க கொலுசு. கண்ணீர் கண்ணீர். யா, உனக்கு என்ன போகுது? உனக்கு என்ன போகுது? வச்சு விட்டீங்களா? யா, என்ன திக்கற தொட்ட மண்ணவரி போட்டான்? வாங்க பூத்தல காட்சி. அட தலை வர. என் காலில் இருக்கும் தங்க ரைட். கண்ணீர் கண்ணீர் என்று ஒலிக்க ஓடோடி வந்திருக்கோம். அம்மம்மா, என்னுடைய பெயரோ சசி தேவி. சசி தேவி. ஆமா. அம்மம்மா, அப்ப இருந்தாலும் நான் இன்னும் 2 பேரை வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் 2 பேர்த்த வச்சுட்டு இருக்கிறியா? ஆமாண்டி. யார் யாரு? கோயில் பூச்சாரி, தரும் கருத்தா, ஊர் கவுண்டரியா? ஓ, மிலிட்டரியா வச்சிருக்கிற? என்னடி சொல்ற? 3 பேர்த்த வச்சிட்டு இருக்கறியா? அடி ஆயா, சொல்லுடி. ஆளு கணக்குல இல்ல, நான் பேர் கணக்குல 3 பேர் எனக்கு. 3 பேரா? என்னென்ன பேரு? அக்கா போ. அக்கா போ ஒண்ணு. என்ன சொன்னா 3 பேர் வச்சுக்கிறாங்க? அக்கா போ. அப்படி இல்ல, அப்படின்னா கருத்துக்களை கச்சிதமாக கவ்வுகிறீர்கள். ஓ, கவிஞர். அது ஒரு பேரு. 2. இன்னொரு பேரு? நீ நாசமா போயிருவேன். ஓ, நாசமா பேர் ஒண்ணு. 3 பேர் தெரிய போச்சா? அது இல்லடி. அதெல்லாம் இன்னொரு பேர் இருக்குதா? ஐயா, டேய், இப்படி ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேட்டுக்க. சரி. என் முதல் பெயரோ சசி தேவி. 10ஆம் பேரை சொல்றியா? ஆமா. சரி, சசி தேவி. இன்னொரு பேரு குலமசி. ஓ, இன்னொரு பேரு குழம்பு வச்சு. குழம்பு வச்சு ரசம் வச்சு அப்புறம் சோறாக்கி. குலமசி. குழம்பசி. ஆமா. இன்னொரு பேரு என் பெயர் இந்திராணி. ஓ, இந்திராணி. ஆமா. இப்படி நான் 3 பேரை வச்சிட்டு இருக்கிறேன். நிப்பி 3 பேத்தியா? பேரடி. ஓ, 3 பெயர். ஆமா. அப்படி இந்திராணி சொல்றியே? சரி. இந்த இந்திராணியை பெற்ற தாய் தந்தையா? ஐயா, ஐயா, நான் கூட நான் சுத்தமான பைத்தியக்காரன் தான் நினைச்சேன். ஆனா உனக்கு இருக்குடி. அப்ப பைத்தியமே தானா? ஐயோ, என்ன சொன்ன? இல்ல பைத்தியக்காரன். 6 பைத்தியக்காரன். நீதா? இந்த பைத்தியத்தோட சேர்த்து இந்த பைத்தியம் பெரியப்பட்ட பைத்தியம். சரி, அம்மம்மா, அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? உன்னை போல் மாநில அங்கத்தில் பிறந்தேனா இல்ல தெய்வீக அம்சமா? பிறப்பின் ரகசியம் என்ன? அம்மம்மா, சன்னா ஆடி செனக்கல இது. ஓய், எதுக்கு உருப்புன்னு ஏறுடா. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அம்மா கதை தேவாதி. அம்மா கதை தேவரனா.
நல்லா விசாரம் தேவரபதி சொல்லுமா கண்ணம்மா அன்று ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து தேவாமிர்தம் கிடந்தார். தேவாமிர்தம் கிடந்தார்கள். ஆமா. ஏன் கடை வேண்டும், என்ன காரணம்? நரை திரை பின்னி மூப்பு என்று சொல்லக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கி பொறுமைச்சத்தி ஓம் சத்தி பாளையம் சாப்படா நரை திரை பின்னி மூப்பு என்று சொல்லக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கி மக்கள் இன்பமாக வாழ்வதற்காக தேவ அமிர்தம் கிடந்தார். தேவாமிர்தம் கிடந்தார்கள். இந்த அமிர்தத்தின் வழியாக பிறந்த என் பெயரோ சசிதேவி. சசிதேவி. ஆமா. சசிதேவியாக தொட்டாலும் உனக்கு திருமணம் நடந்துருச்சா? அடி அம்மம்மா, அவர் எப்பேற்பட்டவர்? அது எந்த நாட்டு அரசர்? அடி அம்மம்மா, அவர் எந்த நாட்டு மொன்னை அம்மா? எந்த நாட்டு மன்னன் அம்மா? அம்மா, என் கணவர் பெயரோ தேவேந்திர மன்னன். அப்படி தேவேந்திர மன்னன் திருமணத்தை செய்து சரி, உங்களுக்கு குழந்தைகள்? ஐயா ஐயா, யாயா? எனக்கென்று எத்தனை குழந்தைகள் தெரியுமா? யார் யார் தெரியுமா? அம்மா செல்வன சித்திரசேன மந்திரமால செல்வன்
ஒரு சின்ன வருஷம். அம்மம்மா எனக்கு எத்தனை குழந்தைகள்? அம்மம்மா ஆ. எனக்கா சரியாக 3 குழந்தைகள். யார் யாரு? செல்வனா சித்திரசேனன், சித்திரசேனன், தெய்வ யானை, தெய்வ யானை, மணிமந்திர மாலை. மணிமந்திர மாலை. ஆமா, இப்படி 3 குழந்தைகள் எடுத்து சுகமாக வாழ்ந்திருந்தாலும் அடி அம்மம்மா நான் எப்பவுமே என் புருஷனை விட்டு எப்பவுமே நான் பிரிஞ்சதே இல்ல. ஏன் தனியா பிரிஞ்சா என்ன ஆகுது? என்னதா அது பார்க்காத. அது ஒரு கொஞ்ச நாள் அப்படி சண்டை. அப்படிதான் குடும்பத்துல கொண்ட புருஷன் சண்டாராஜா இருக்குது. எந்த வீட்டுல ஜன்னல் இல்லாம இருக்குது? எங்க வீட்டுல கூட போற இன்னைக்கு வாதல் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு காதலும் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏமா அதெல்லாம் பேசாத. அப்படி இருந்தாலும் என் புருஷனை விட்டு ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்ல. ஒரு நாள் கூட விட்டது இல்ல. ஏன்? எனக்கு தூக்கமே வராது. ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா, சரி சரி. நாய்க்கு என்ன அழகு? வாழ்த்து அழகு. ஆளுதான் அழகு. என் புருஷனை நான் முன்ன விட்டு எப்பவுமே பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன். ஏமா அப்படின்னா வீட்டுக்காரனா நாய்ங்கிறியா? இல்லடியா அந்த மாதிரி ஒரு ஒப்புளையா சொல்றேன். சரி சரி சரி. ஆமா, அவர் இன்னும் வர கனவே அடையாளம் இருக்குதா? அப்படியா? ஏண்டி ஏமா மாமலையா காணுமே மாமான்னு கூப்பிடத்த மனசு சொல்லுது. எங்க பையன் ஜத்தாங்குரியும் படுத்து தூங்குது. புருஷனை பாத்தீங்களா? உங்க பிரச்சனை உட்காந்து இருக்கிறது என்ன? அவர் எங்க தாய் மாமண்டி. அவர் இல்ல பிரச்சனைக்கு கலராவா என்ன நீ இப்படி சொல்ற? 32 லட்சமா பிறந்தனால என் புருஷன் தான். 32 லட்சமா? ஆமா, ஆம்பளைங்களுக்கு அழகே கொஞ்சம் கருப்பு தான், கொஞ்சம் தான் கருப்பாப்பா. அப்படி அப்ப தாரோட இல்ல. ஏமா உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது? என் கணவருக்கு அடையாளமா? அடி அம்மம்மா, என் கணவருக்கு மார்பிலே மார்பு பதக்கா, தோளே தோல் பதக்கா. ஆமாமா, இவருக்கு தோல் புடுக்குதா? ஜெயரனுக்கு தோல் புடுக்குதா?
வருது இல்ல உங்குடுகாரன் காமிச்சு இவரு என் குடுக்காரன் இல்லங்கடா. அது இல்லடி. என் கணவருக்கு அடையாளம் மார்பில் மார்பு பதக்கம், தோளில் தோள் புஜங்கள். தோல் புஜங்கள். ஆமா, இப்படி எல்லாம் என் கணவருக்கு இருக்கும். பார்த்து கூட்டு வரமா. சரி கூட்டு வரியா? ஆமா தனியா இருக்க முடியாது, அதனால ஊர்வசி உள்ள இருக்கிறா. அவளையும் கூட்டிட்டு வா, நாங்க 2 பேரும் இருக்கிறோம். 2 பேரும் இருக்கீங்களா? ஆமா, நான் கூட்டு வரேன் போயா. எங்க புருஷனை கூட்டிட்டு போய் பாத்து. அதே சமயத்தில் இந்திராணியாகப்பட்டவள் தன் நடினத்திலே சிறந்த ஊர்வசி அழைக்க ஊர்வசி தர்பார் அவர்கள் பட்ட